அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்காக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சைக்காலஜி உளவியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின், தன்னிச்சையாக எழும் துலங்களை சார்ந்த ஆக்கநிலை இருத்த கற்றல் சோதனையில் ஸ்கின்னர் பயன்படுத்திய விலங்கு எது? தன்னிச்சையாக எழும் துலங்களை சார்ந்த ஆக்க நிலையுறுத்த கற்றல் சோதனையில் ஸ்கின்னர் பயன்படுத்திய விலங்கு எது? ஸோ என்ன விலங்கு பயன்படுத்தினார்னா எலியை தான் பயன்படுத்தினார். அடுத்து, கற்றலுக்கு உதவாத காரணி. கற்றலுக்கு உதவாத காரணி எது அப்படின்னா தனிப்பட்ட காரணி. கற்றலுக்கு உதவாத காரணி தனிப்பட்ட காரணி. அடுத்து, மொழியில்லா சோதனை டேஷ் வகை சோதனையை சாரும். மொழி இல்லாத அந்த சோதனை எந்த வகையை சோதனையை சாரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்கச்சிந்தனை. அப்போ மொழி இல்லா சோதனை ஆக்கச்சிந்தனை வகை சோதனையை சாரும். அடுத்து கொஷின் நம்பர் 4, அறிவுசார் கற்றல் அணுகுமுறை அல்லாதது. அறிவுசார் கற்றல் அணுகுமுறை அல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பாடம் செய்வித்தல். அறிவுசார் கற்றல் அணுகுமுறை அல்லாதது எதுன்னா மனப்பாடம் செய்வித்தல். அடுத்து 5வது கொஷின், குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை எப்பொழுது பிரகடனப்படுத்தியது? குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை எப்பொழுது பிரகடனப்படுத்தியது? 1950 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி. அடுத்து கொஷின் நம்பர் 6, தாண்டைக்கின் பயிற்சி விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது? தாண்டைக்கின் பயிற்சி விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது? மறுபடி செய்தல், அதாவது ரிப்பீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மறுபடி செய்தல். அடுத்து 7வது கொஷின், கற்றலின் முக்கிய காரணி 1. கற்றலின் முக்கிய காரணி 1 எது அப்படின்னா கவனித்தல். கற்றலின் முக்கிய காரணி எது அப்படின்னாக்கா கவனித்தல். அடுத்து 8வது, வெகு நாட்கள் நமது நினைவில் இருப்பவை. வெகு நாட்கள் நமது நினைவில் இருப்பவை எது அப்படின்னாக்கா பல்புலன் வழி கற்றல். பல்புலன் வழி கற்றல், அது மூலிமா கற்றோம் அப்படின்னாக்கா நம்முடைய அந்த நினைவு வெகு நாட்களுக்கு இருக்கும். அடுத்து கொஷின் நம்பர் 9, நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை. நடத்தை கோட்பாட்டுடைய அடிப்படை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தூண்டல் துலங்கள். நடத்தை கோட்பாட்டுடைய அடிப்படை தூண்டல் துலங்கள். இந்த பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது. பியாஜேயின் கோட்பாடு எதை பற்றியது அப்படின்னா குழந்தைகளுடைய அறிவு வளர்ச்சி பற்றியது. அடுத்து, சராசரி நுண்ணறிவு ஈவு. அதாவது சராசரி நுண்ணறிவு ஈவு எவ்வளோ அப்படின்னா 90 to 109. 90 to 109. அடுத்து 12வது கொஷின், ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர். ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் யார் அப்படின்னா பெற்றோர். அடுத்து, தர்க்க ரீதியான சிந்தனை என்பது. தர்க்க ரீதியான சிந்தனை அப்படின்றது பண்ணாக்கா விரி சிந்தனை. தர்க்க ரீதியான சிந்தனைன்றது விரி சிந்தனை. நினைவாற்றல் என்ற நூலின் முதல் பிரதியை வெளியிட்டவர். நினைவாற்றல் என்ற நூலின் முதல் பிரதியை வெளியிட்டவர் யாருனாக்கா எபிங்காஸ். எபிங்காஸ் அவர் தான் பண்ணாக்கா இந்த நூலை நூலுடைய முதல் பிரதியை வெளியிடுறாரு. அடுத்து 15வது கொஷின், தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்தியவர். தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்தியவர் யாருன்னா கார்ல் ரோஜர்ஸ். அடுத்து, கனவுகள் ஆய்வு என்ற நூலை வெளியிட்டவர். கனவுகள் ஆய்வு என்ற நூலை வெளியிட்டவர் யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. அடுத்து கொஷின் நம்பர் 17, மனப்போராட்டங்களின் வகைகள் எத்தனை? மனப்போராட்டங்களின் வகைகள் எத்தனைனா 3 வகை. கற்பித்தலின் முதல் படிநிலை. கற்பித்தலுடைய முதல் படிநிலை எது அப்படின்னாக்கா திட்டமிடுதல். கற்பித்தலுடைய முதல் படிநிலை பண்ணாக்கா திட்டமிடுதல். அடுத்து, கருவுறுதலின் போது ஆணிடமிருந்து பெறப்படும் குரோமோசோம். கருவுறுதலின் போது ஆணிடமிருந்து பெறப்படும் குரோமோசோம் எது அப்படின்னாக்கா Y குரோமோசோம். அடுத்து கொஷின் நம்பர் 20, நுண்ணறிவு சார்ந்த பன்முக காரணி கோட்பாட்டினை அளவிட தாண்டை கூறும் வழி யாது? நுண்ணறிவு சார்ந்த பன்முக காரணி கோட்பாட்டினை அளவிட தாண்டை கூறும் வழி யாது? CAVD அப்படின்னு ஒரு மெத்தட். CAVD. அடுத்து, தூண்டல் துலங்கள் ஏற்பட காரணம். தூண்டல் துலங்கள் ஏற்பட காரணம் எதுன்னா
புலன் உறுப்புகள், அதுதான் தூண்டல் துலங்கல் ஏற்பட காரணம். அடுத்து கொஷின் நம்பர் 22. குமரப்பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் என கூறியவர். குமரப்பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் என கூறியவர் யாருன்னா ஸ்டான்லி ஹால். இவர் தான் பண்ணாங்க குமரப்பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து உடல் செயல்பாடுகள் மற்றும் உளச் செயல்பாடுகள் இரண்டினையும் சீராக செயல்பட உதவும் முக்கிய நாளமில்லா சுரபி. உடல் செயல்பாடுகள் மற்றும் உளச் செயல்பாடுகள் இரண்டினையும் சீராக செயல்பட உதவும் முக்கிய நாளமில்லா சுரப்பி எது அப்படின்னா பிட்யூட்டரி சுரப்பி. அடுத்து கொஷின் நம்பர் 24. நம்முடைய மூதாதையர்களிடமிருந்து தொடர்ந்து வழியாக உடல் உள பண்புகள் பின் சந்ததிகளுக்கு ஜீன்களின் மூலமாக வருதலை டேஷ் என அழைக்கின்றோம். நம்முடைய மூதாதையர்களிடமிருந்து தொடர்ந்து வழியாக உடல் உள பண்புகள் பின் சந்ததிகளுக்கு ஜீன்களின் மூலமாக வருதலை டேஷ் என அழைக்கிறோம். உயிரியல் மரபுநிலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கொஷின் நம்பர் 25. ஒரு கரு இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளர்ந்தபோது இவர்களிடையே நுண்ணறிவு. ஒரு கரு இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளர்ந்தபோது இவர்களுக்கிடையே நுண்ணறிவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.87. அடுத்து கொஷின் நம்பர் 26. பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சியின் மூன்றாம் நிலை எது? கண்கூடாக பார்ப்பதை வைத்து சிந்தித்து செயல்படும் நிலை. அடுத்து கொஷின் நம்பர் 27. உட்காட்சி மூலம் கற்றலை முதலில் விளக்கியவர் யாருன்னா கோக்லர் அப்படின்னு சொல்லுவோம், அவர் தான். சரிங்களா? இன்றைக்கி 27 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சைக்காலஜிக்கும் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸாக உங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் குறைஞ்சது ஒரு 100 வீடியோஸ் குறைஞ்சது போடுவேன். இங்கிலீஷ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ இங்கிலீஷ் வீடியோஸ் மட்டுமே குறைஞ்சது ஒரு 50-60 வீடியோஸ் வரும். முக்கியமான வீடியோஸ் தான் எல்லாமே. ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.